ஆஹா! இன்னும் 2 மாதத்துல பார்த்திங்கன்னா எலெக்ஷன் வருதா? இப்போ டிவியில் பார்த்திங்கன்னா அந்தந்த கட்சி தலைவர்கள் அவங்கவுங்க என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத அவங்கவுங்க அறிக்கை வழியாக சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம கேட்டுக்கிறோம். கேட்டுட்டு நமக்கு எது பிடிக்குதோ அதுக்கு போய் ஓட்டு போட போகிறோம். ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அடாடாடா 4 பேர் இருந்தாங்கன்னா 4 பேர் ஆளுக்கு ஒரு கட்சி தலைவரை பிடிச்சிக்கிட்டு வீட்டில் பெரிய பிரச்சாரம் நடக்குது. ரிமோட்டை உடைக்கிற அளவுக்கு போகிறாங்க. என்ன சாப்பாட்டில் என்ன பொரியல் நம்ம வச்சுருக்குறோம், என்ன சாப்பிட்றோங்கிறத கூட கவனிக்கிறதில்ல. அந்த அளவுக்கு ஆர்கியூமெண்ட்டில் முத்தி போயிடுறாங்க. அது எதுக்கு தேவையில்லையே? உனக்கு பிடிச்சிருக்கிறவங்களுக்கு நீ போடு, உங்கள் அண்ணனுக்கு பிடிச்சவங்களும் அண்ணன் போட்டுட்டு, தங்கச்சிக்கு பிடிச்சது ஏன் இப்படி சண்டை கிடைக்க? ஃபேமிலி சண்டையாக உருவாகுதுங்க. எதிர்த்தாப்பி யார் நிற்கிறாங்கன்னு கூட கண்டுக்கிறது இல்லை. இது 2 மாதத்துக்கு எல்லா வீடுகள்லேயும் ஒலிக்குதோ இல்லையோ தெரியல, எங்கள் வீட்டில் ஒலிக்குதுங்க. எதுக்கு சண்டை கட்டிக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. கடைசியில் எல்லோரும் வந்து உட்காந்து சாப்பிட்டு போட்டு சிரித்து டிவி பார்த்துட்டு இருக்கிறாங்க. இது தேவையானே எனக்கு தெரியல. உங்கள் வீட்டிலலாம் எப்படிங்க? உன்னை 2 மாதத்துக்கு எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல.